பிக்வீன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மட்டன் எடுத்து ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. கொஞ்சமா சாப்பிட்டீங்கன்னாவே ஃபுல்ஃபில் ஆயிடுவீங்க. அதுக்கு நம்ம ஒரு மட்டன் ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு பச்சையா பேஸ்ட் அரைச்சுக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 2, 3 துண்டு பெரிய துண்டு தேங்காவ வந்து நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துரலாம் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா மத்த இதோட பொருளோட சேர்த்து அரைச்சோம்னா, தேங்காய் சீக்கிரம் அரைப்படாது. அதனால பாருங்க இந்த மாதிரி தனியா நைஸா தேங்காய மட்டும் தனியா ஃபர்ஸ்ட்டு அரைச்சுக்கலாம். அதோட ஒரு 7, 8 சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 7, 8 பல் பூண்டு, இது கூட கொஞ்சமா சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன பட்டை, சுருள் பட்டையில ஒரு பாதி பீஸ் பட்டை, அது கூட ஒரு 3 கிராம்பு, அதாவது லவங்கம், ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய், ஒரு சின்னதா ஒரு ஸ்டார் அனைஸ் ஒன்று, சின்ன பீஸ் போதும். அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு நம்ம வாசனைக்கு போடுறதுனால ஒரு 4 ஏலக்காய் தூக்கலாக இருக்கணும். அதனால ஒரு 4 பீஸ் போட்டுக்கிறேன். இதில் மெயினாக கசகசா ஒரு 1½ ஸ்பூன் போட்டுக்கலாம், டீஸ்பூன். கசகசா தான் இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இதையெல்லாம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க இந்த அளவுக்கு அரைப்பட்டுருச்சு. அதோட ஒரு 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 கைப்பிடி அளவுக்கு கம்மியாக புதினாவும் மல்லியும் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க பேஸ்ட் இந்த மாதிரி வரும். இது எல்லாமே நம்ம எண்ணெயில் வதக்காத பச்சையாக அரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். அது ஹீட் ஆனோடனே கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் கடலெண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். வாசனைக்கு பிரிஞ்சி இலை ஒன்று போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் சின்ன குட்டி அளவு ஒரு கல்பாசி. கல்பாசி ஆப்ஷனல், நீங்கள் போட்டால் போடலாம், அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு தான். அதே ஒரு சின்ன பீஸ் வந்து ஸ்டார் அனைஸ், 2 லவங்கம் சின்ன பீஸாக, எல்லாமே சின்ன பீஸ். ஆல்ரெடி நம்ம அரைச்சிருக்கோம். இதில் சின்ன பீஸாக போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து 2 ஏலக்காய் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இது வந்து ஃபுல்லாக நம்ம மசால் போட்டு இந்த மாதிரி மட்டன் செஞ்சோன்னா நம்ம சும்மா ஒரு 4 பீஸ் சாப்பிட்டோம்னாலும் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். சாப்பிட்ட நம்ம அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு சாப்பிட்ட அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிரும். கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம், 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க. இதில் வந்து நம்ம கிரேவியாக கொஞ்சமாக 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம கிரேவியாக வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த தண்ணி வச்சுக்கலாம். ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இல்லை நமக்கு சுக்காவாக இதில் எடுக்கணும் அப்படின்னோம்னா தண்ணி கம்மியாக வச்சு நல்லா ட்ரை பண்ணிட்டோம். அடுப்பை வந்து நல்லா குக்கர் ஓப்பன் பண்ணி நல்லா ஹையில் வச்சு கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ட்ரை ஆயிரும், அது சுக்காவாயிடும். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ 1 டீஸ்பூன் வந்து நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். அந்த பொடி காஷ்மீரி பவுடர் போட்டோன்னா கலர் நல்லாயிருக்கும். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து கறி மசால் பொடி, அல்லது நீங்கள் மல்லிப்பொடியும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். மல்லிப்பொடி, மிளகாத்தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன்.
இப்போ நான் வந்து கறி மசால் பொடி 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கிறேன். நீங்கள் சாதா மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் வேணும்னா. இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். இது எல்லாம் ஊற்றி அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையிலும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி தாளிச்சு விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கிளறி கொடுத்தோம்னா அந்த பச்சை ஸ்மெல் போயிடும். அதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி கொடுக்கலாம். இது கிளறும் போதே நல்லா அந்த மசால் வாசம் சூப்பராக வரும். இப்போ நம்ம எடுத்து கழுவி வச்சுருக்கிற மட்டன் பீஸ் சேர்த்துக்கலாம். இது ஒரு மீடியமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப பொடிசாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் அளவு வெட்டி இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் ஒன்று போல் அப்படியே கலந்து கொடுத்துடலாம். கொஞ்ச நேரம் இந்த இதில் கிரேவிலேயே வேகட்டும். எல்லாம் மசால் பச்சை வாசம்லாம் போய் அதில் அப்படியே பிடிக்கட்டும். இப்போ மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த தண்ணி கலந்துக்கலாம். நமக்கு நிறையா கலக்குனா குழம்பு மாதிரி வந்துடும். இப்போ நம்ம கிரேவியாக வேணும் சாதத்துக்கோ டிஃபனுக்கோ இட்லிக்கோ தோசைக்கோ சப்பாத்திக்கு எதுக்காக இருந்தாலும் அதுக்கு தகுந்த தண்ணி வச்சு பாருங்கள். எனக்கு வந்து இந்த அளவுக்கு தேவை. இந்த அளவுக்கு தண்ணி விட்டு நான் இது பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இதை விட தண்ணி கம்மியாக வேணும்னா தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. மட்டன் வேகிற அளவு இருந்தால் போதுமானது. இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுறலாம். 4 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மட்டன்லாம் நல்லா வெந்து சூப்பராக மணமாக இருக்கும் அந்த அப்படியே கிரேவி. செட்டிநாடு சைட்லாம் இந்த மாதிரி தான் கிரேவி மசாலா ஐட்டங்கள் இந்த வாசனையான பொருள்லாம் ஸ்டாரு இந்த ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தான் செய்வாங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவியாக வேணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு கிரேவி வேண்டாம் சுக்கா டைப்பில் ட்ரையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த குக்கரை அப்படியே ஹைட்டில் அடுப்பை நல்லா ஹையாகவும் மீடியமாகவும் வச்சு பாருங்கள். இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது ஃபுல்லாக ட்ரை ஆகணும். அந்த கிரேவி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரையிலும் கிளறி கொடுத்தா சுக்கா கண்டிஷன் வந்துடும். அது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக வரும். நான் இப்போ அந்த மாதிரி கிளறி கொடுத்துருக்கேன் பாருங்கள். சுக்கா இந்த மாதிரி வரும். நல்லா அதை ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து சுக்கா. நீங்கள் இதோட சாதம் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சரி, எதோ இட்லியோ தோசையோ எது தொட்டு சாப்பிட்டிங்கனாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கலந்துருக்கிற மசாலா ஐட்டங்கள் நம்ம கிரேவியாக வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை சுக்காவாக பண்ணினாலும் இந்த மாதிரி வந்துடும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் போல் இதை சாப்பிட்டிங்கனாவே ஃபுல்லாக சாப்பிட்டா அந்த ஃபுல்ஃபில் ஆகும். நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா இது மேலே நம்ம டெக்கரேஷனுக்கு கருவேப்பிலை தூவிக்கலாம், மல்லியும் தூவிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பி குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.